ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்று தான் பழமொழி நான் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட கண்டினியூ தான். நேற்று பார்த்த பழமொழியை மட்டும் இன்றைக்கி என்னென்னா ரீகால் பண்ணுவோமா. என்ன பண்ண நேற்று என்ன பார்த்தோன்னா, உயர்ந்தோர் குற்றம் அப்படின்னா, அந்த உயர்ந்தோர் குற்றம்னா நரையான் புறத்திட்ட சூடு. அந்த வெள்ளை மாட்டில் சூடு இட்டோன்னா எப்படி அழியாதோ அதோட உயர்ந்தோட குற்றமும் அது அழியாது அப்படின்னு சொல்கிறோம். அதான் நரையான் புறத்திட்ட சூடு. அடுத்து மீந்துள்ள செல்வம். மீந்துள்ள செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓடி ஓடி நீ பணத்தை சேர்த்து வச்சு நீ அதை யாருக்கும் கொடுத்து உதவலை, பின்னாடி உனக்கு அதனால துன்பந்தான் வரும் அப்படின்னா நீ அதுக்கு மேலே ஒரு பரிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா, மிக்கவே மேவிற் பரிகாரம் இல்லை. மிக்கவே மேவிற் பரிகாரம் இல்லை. இப்போ புதுசாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தீயோன் இகழ்து. என்னது பார்க்க போகிறோம் அடுத்த பாடல் என்னன்னா, தீயோன் இகழ்தல். பாட்டு பார்க்கலாம். அல்லவையுள் தோன்றி அவ்வளைத்து வாழ்பவர் நல்லவையுள் புக்கிருந்து நாவடங்கா கல்வி. நாவடங்கா கல்வி அளவிறந்து மிக்கார் அறிவெல்ல கூறல் மிளகுழு உண்பார் புகழ். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல சபையில் கற்றவர் இருக்க சபையில் போய் ஒரு கல்லாதவன் நாவடங்கு பேசினா அப்படின்னா அவனுக்கு என்ன துன்பம்னா, அவன் லாஸ்ட் என்ன சொன்னா புழுவை தான் திம்பையான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னன்னா, நல்லதல்லா சபையினுள்ளே புகுந்து நாணங்கெட்டு வாழ்பவர்கள் நல்ல சபையிலே புகுத்திருந்து பிறர்னா அடங்குமாறு கல்வியில் அளவறிந்து மிக்கவராக விளங்கும். ஒருவரின் அறிவை இகழ்ந்து கூறுதல் மிளகின் உழுவை உண்ண புகுதலோடு ஒக்கும் அப்பணும். இந்த உழுவை அப்படின்னா என்ன சொல்லணும்னா புழு அப்படின்னு சொல்லணும். உழுவை அப்படின்னா என்னன்னா புழு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாடல் போமா. யானையும் முடவனும் கற்றாற்று வாரை கற்பித்து கல்லாதார் சொற்றாற்று கொண்டு கனை தொழுதல் எற்றெனின் தானும் நடவான் முடவன் பிடிப்பூனி யானையோடாடல் உறவு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கல்லாதவர் போய் நல்லா படித்த பெரியோரங்களை சினங்கொள்ள வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முடவன் போய் யானையோட சண்டையிடுறதுக்கு சமம். ஏன்னா முடவன் யானையோட சண்டையிட்டாலும் என்ன செய்வார்னா முடவன் தான் லாஸ்ட் கொல்லப்படுவார். அதான் எதுவும் சொல்கிறாங்க. கற்று வல்லவர்களான பெரியோரை சினங்கொள்ள செய்து கல்லாதவர் சொற்களை கொளித்து கொண்டு மன வெளிச்சியுடன் எழுதல் எதுபோல் தென்றால் தானும் நடக்காத முடவன் ஒருவன் தன்னுடைய பிடிப்பை ஊனி கொண்டு சென்று யானையோடு உறவாடுதலை போன்றதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அந்த முடவன் சென்று யானையோடு உறவாடினா அதனால் கொல்லப்படுபவன் யாரு? அந்த முடவன் தான் சொல்றாங்க.